அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்க. உண்மை அப்படின்னு பட்டுச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. காரணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்பிக்கையும் ஆகாது, மூட நம்பிக்கையும் ஆகாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கேட்ட மாதிரி உங்களுக்கு எந்த ஜீவராசியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, சில பேருக்கு காகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. என்னெல்லாம் தெரியாது. அவங்க சாப்பாடு வச்சாவே காகம் தான் வந்து சாப்பிடும். நிறைய ஜீவராசிகள் இருக்கு, இருந்தாலும் அவங்க வச்சா காகம் வந்து எடுத்துக்கும். சில பேர் சாப்பாடு வச்சா கிளிகள் மட்டும் வந்து எடுக்கும். சில பேர் சாப்பாடு வச்சா குருவிகள் மட்டும் எடுக்கும். சில பேர் சாப்பாடு வச்சாதான் எல்லா ஜீவராசியும் வந்து எடுக்கும். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அவரவர் அனுபவத்தை பொறுத்தது. சில பேர் வந்து நாய்கள் கூட வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமா பழகுவாங்க, அதாவது ரொம்ப பாசமா பழகுவாங்க. அதே பூனை கூட பழகிறவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய ஒரு அன்பை பெற்றிருப்பார்கள். இவர்கள் அந்த ஜீவராசியின் மீது வந்துட்டு பெரிய அன்பை வைத்திருப்பார்கள். இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் அன்பு வைப்பது தவறா சரியா அப்படிங்கிறது அவரவரை பொறுத்தது. எப்ப வரலும் அப்படின்னா அது மற்றவர்களை பாதிக்காத வரை. பாதிக்கும் போது அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதன் காரணமாக சில கருத்து விவாதங்கள் ஏற்படுகின்றன. எது சரி எது தவறு என்று பேசப்படுகிறது. அது ஒரு வகையில். இதெல்லாம் நம்பிக்கைகளா? ஏன்னா இந்த நம்பிக்கைகள் எதை சார்ந்தது? இப்ப நம்ம மரபுல பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 உயிரினங்களை வைத்து சாஸ்திரங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நம்ம சில அறிகுறிகளை தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக நமது வெற்றிகளையே தீர்மானிக்கலாம் அப்படிம்பாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் சரியா தெரிஞ்சிருந்தா அவர்களை வீழ்த்த யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னா பெரும்போக்கா சொன்னா மூட நம்பிக்கைன்ட்டு போயிடுவாங்க. ஆனா அதை பற்றி உண்மையாக உணர்ந்து அதில் உள்ள நுணுக்கங்களை அறிந்தவர்களுக்கு அது வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கும் போது அது அவர்களுக்கு நம்பிக்கை. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பெரும் பகுதி வந்து இந்த பேச்சு வழக்கு போய்கொண்டு இருக்கிறது, நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரி சகுனங்கள் உண்மையா மூட நம்பிக்கையா, நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அப்படின்னு கேட்டா, அடியேனுடைய ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஆளாளுக்கு கருத்து சொல்றாங்களே, நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு தான். என்னன்னா, ஒரு உயிரினத்தை இப்ப நாயா மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது மூட நம்பிக்கை ஆயிடும். நாய்னா நாய் தான், அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அல்லது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறீர்கள், இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல சாஸ்திரம் பார்த்தோம்னா அது மூட நம்பிக்கை ஆயிடும். என்னடா எல்லாரும் தான் நாய் வளர்க்குறாங்க, இவன் என்ன நாய் தடுத்ததுக்கெல்லாம் நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சோம்னா அது மூட நம்பிக்கை ஆயிடும். அந்த ஜீவராசிக்குள்ள, அந்த நாய்க்குள்ள இருக்கின்ற இறையாற்றலை நாம் உணர்கிறோம், அல்லது எனக்குள்ள இருக்கின்ற அந்த அதீத ஆற்றல் தான் அந்த உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த ஜீவராசி ஏதேனும் சொல்ல வருகிறதா என்பதை கேட்பார்கள். ஜீவராசி சொல்றது கேட்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது சும்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். எப்ப வரணும் அப்படின்னா நம்ம அந்த ஜீவராசி கிட்ட அவ்வளவு அன்பா பழகாத வரையணும். ஏன்னா வீட்டில் நாய் வளர்த்துறவங்க, பூனை வளர்த்துறவங்க, கிளி வளர்த்துறவங்க, இன்னும் நிறைய ஜீவராசிகளை வளர்த்துகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கும் அந்த ஜீவராசிக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த ஜீவராசி அப்ப என்ன நினைக்குதுன்னு இவங்களால சொல்ல முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அது உணர்ந்துக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். ஏன்னா இயற்கை பிணைக்கப்பட்டு இருக்கிறது. ஜீவராசிகளுடன் மட்டுமல்ல, மரம் செடி கொடிகளுடன் மட்டுமல்ல, அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நிலநடுக்கம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முன்கூட்டியே உணர்ந்து யானைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து விடுகின்றன, மீன்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து விடுகின்றன, காட்டில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இடம்பெயர்ந்து விடுகின்றன அப்படின்னு சொல்றோம். அதுக்கு யாரும் அறிவியல் வகுப்பு போய் எடுத்ததில்லை. இந்த நேரத்தில் இவ்வளவு வந்துட்டு நிலநடுக்கம் வரும், இந்த இடத்துல போய் நிக்கணும்னு. ஆனா அது அதை உணர்ந்து செயல்படுகிறது. ஏன்? அது இயற்கையுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? அது அவரவர் விருப்பத்தை பொறுத்து. அதே போல்தான் இவ்விடத்திலும் சொல்றது. இப்ப காக்கையை வைத்து சகுனம், நாயை வைத்து சகுனம், பல்லி எங்க பேசுது அப்படிங்கிறது சகுனம். இதெல்லாம் பொதுவா பார்க்கறவங்களுக்கு மூட நம்பிக்கை. இயற்கையுடன் இணைந்து அந்த இயற்கை வாழ்வியலை ஒருவர் மேற்கொள்கிறார் அப்படிங்கும் போது அந்த ஜீவராசிகள் என்ன பேச வருகின்றன என்பதை இவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது அவரவர் நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது அனுபவங்களில் மட்டும்தான் நம்பிக்கையா மூட நம்பிக்கையான்னு சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, அடியேனே பார்த்த ஒரு உண்மையும் கூட, ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்தார்கள். அது எல்லா வீட்லையும் நடக்கும்.
யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த அனுபவங்கள் எதுவும் இருந்திருக்கானா? வீட்டில் அந்த நாய் வளர்த்தார்கள். அந்த அண்ணா வந்து காலையில கிளம்பும் போது அந்த நாய் போய் விடவே மாட்டிடுச்சு. தினமும் ஒரு மாதிரி நடந்துக்கும், போறப்ப பிஸ்கெட் போடுவாங்க, எல்லாம் இருக்கும். அது வாலாட்டிக்கிட்டு போய் வழி வரலும் அனுப்பிச்சிட்டு வரும். அன்னைக்கு அந்த நிலைவாசலை விட்டு தாண்ட விடலை, தடுத்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தது. அவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வெளியே போன மனுஷன் வந்துட்டு கீழே விழுந்து அடிபட்டு வர்றாங்க. இது இயற்கையா நடந்ததா அப்படின்னு கேட்டா இயற்கையா தான் நடந்தது. அது ஒருவேளை அந்த ஜீவராசிக்கு உணர்ந்து தனது உரிமையாளரை தடுத்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சதோ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது அடியேனுடைய நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கையும் கூட. அந்த வீட்டில் இருந்த அக்கா சொன்ன விஷயம், அப்பயே இந்த நாய் வேண்டான்னு தடுத்தது, அப்பயே தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டில் தடுத்து நிறுத்தியிருக்கலாம், இப்போ பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இது மற்றவர்களுக்கு மூட நம்பிக்கையாக இருக்கும், உணர்ந்தவர்களுக்கு அது நம்பிக்கையாகி விடுகிறது. காரணம், அந்த இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடிய சூழலை நாம் அறிந்து விட்டோம் எனில் எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை அப்படிங்கிறத பிரித்து பார்த்து விடலாம். சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேண்டுதல் எல்லாம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்து விடுகின்றன என்பதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வேண்டும் அப்படின்னு ஆணித்தனமா யோசிச்சிரு அப்போ உனக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன். அறிவியல்லே ஒரு விதமான வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி அதை சொல்றாங்க. நம்ம சொன்னா மூட நம்பிக்கைன்றாங்க, அவங்க சொன்னா ஆமா அப்படின்ட்டு எனக்கு கோடி ரூபாய் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வரணும், 2 கோடி ரூபாய் வரணும்ட்டு அதை வந்துட்டு கண்மூடித்தனமா நம்புறவங்களுக்கெல்லாம் அது நம்பிக்கை ஆயிடுது. ஆனா மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கேட்டால் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நமக்கு மூட நம்பிக்கை ஆயிடுது. வித்தியாசம் அவ்வளவுதான். வெள்ளைக்காரன் சொன்னா நம்பிக்கை ஆயிடும், நம்ம சொன்னா மூட நம்பிக்கை ஆயிடும். ஏன்னா அப்படி ஒரு பெரிய என்ன சொல்றது தாற்பயமே இந்த இடத்துல உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதுக்குன்ட்டு இங்க மூட நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்லல, சில விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன, அதை தவிர்த்து நாம் மேலே வர வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா பொதுவா போற போக்குல எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு அரிதாரம் பூசி விட்டு செல்லாதீர்கள் அப்படிங்கிறது தான் அடியனுடைய சின்ன வேண்டுகோள். சரி, இப்ப என்ன, இப்போ உதாரணத்துக்கு அந்த நாய் மாதிரி வந்து நம்ம வீட்டில் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சில நேரங்களில் தடுத்து போய் துர்மரணங்கள் ஏற்பட்ட நிகழ்வுகளையும் அடியேன் கேள்விப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சாஸ்திரங்களை வைத்து பள்ளி இவ்விடத்தில் சொல்லுச்சுன்னா இது நடக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. நான் கூட சிரிச்சது உண்டு. அது பாட்டுக்கு பசிக்கு கத்துது, அது பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்குதுங்க, இந்த பேச்செல்லாம் வச்சா நம்ம வந்துட்டு கணிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லும் போது ஒரு விதமான நிகழ்வுகள் மட்டும் நடக்கின்றன அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணும்போது தெரியுது. அப்படி அதை கனெக்ட் பண்றது வந்துட்டு நம்பிக்கையா மூட நம்பிக்கையாங்கிறது என்னை பொறுத்தளவு நம்பிக்கையா இருக்கிறது, மற்றவர்களுக்கு அதை பார்த்தால் மூட நம்பிக்கையாகி விடுகிறது. காகம் காலையில வந்துட்டு உணவு எடுத்தது அப்படின்னா அன்னைக்கு பொழுது நல்லா போகுதுங்கிறது ஒருவருடைய நம்பிக்கையா இருக்கின்ற பட்சத்துல, காக்கா வந்து சாப்பாடு வச்சா சாப்பிடும் தானே, இது மூட நம்பிக்கையா இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு அந்த காகம் காகத்துக்கு சாப்பாடு வச்சப்ப எடுக்காத அன்னைக்கு அவன் சில கஷ்டத்தைப்படும் போது அவனுக்கு அது நம்பிக்கையாய் விடுகிறது, எடுக்காதனால இப்படி அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நபர் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றார். அப்ப அவர் அன்னைக்கு கவனமா இருக்கிறார், பேச்சை வந்துட்டு குறைச்சிக்கிறார், சில பேர்த்திட்ட பேசக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிறார். இது அவருக்கான நம்பிக்கை. உங்களுக்கு அது மூட நம்பிக்கையாக தெரிகிறது என்றால் நாம் கடந்து செல்ல வேண்டியதுதான். ஏன் அப்படின்ட்டு அடியேன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் அந்த இறையாற்றல் இருக்கிறது. உங்களுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் இருக்கு. நமக்கான உணர்திறன் குறைவா இருக்கு. என்ன உணர்திறன் குறைவா இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் கம்மியா இருக்கு. ஏன், நம்ம பல வேலைகள்ல மூழ்கி கிடக்கின்றோம். நமக்கு எது சரின்னு தெரியல, எது தப்புன்னு தெரியல. இன்னைக்கு செய்ய வேண்டிய 100 வேலைகள் இருக்கு அப்படிங்கும் போது அதுலதான் கவனம் இருக்குமே தவிர எனது வாழ்க்கை இன்று எப்படி போக போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா உங்களை வழிநடத்த வேண்டிய அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா, அந்த இறை தேடக்கூடிய, இணை தேடக்கூடிய, இருப்பிடம் தேடக்கூடிய அந்த 3 வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய உயிரினங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறது அப்படிங்கும் போது அதுக்கு சில உணர்திறனை கொடுத்து உங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கும் உண்டு அப்படிங்கிறத அவரவர் நம்பிக்கையில் உணர்ந்து கொள்ளலாம். இல்ல மூட நம்பிக்கையினை தவிர்த்து விட்டு செல்லலாம். இதுல எத்தனை விஷயத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எல்லா உயிரினங்களும் நம்முடன் தொடர்பில் இருக்காது, எல்லா உயிரினங்களோடும் நாம் இணங்கி போக முடியாது. ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்த வரம்.
ஒரு சில பேர் மாட்டோட ரொம்ப ஒரு பிணைப்போடு இருப்பார்கள், சில பேர் நாயோடு, சில பேர் வந்துட்டு வீட்டில் வளர்க்கின்ற பூனையோடு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலங்கினங்களுடன் அந்த ஒரு பாச பிணைப்பில் இருக்கிறார்கள்னா அவர்களுக்கு அந்த உயிரினம் சொல்லும், வேண்டாம் என்று தடுக்கும். ஏன்னா அது உணர்ந்து கொள்கிறது ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத அதனால உணர்ந்து கொள்ள முடிகிறது, உங்களை தடுக்க முடிகிறது, பெரிய ஆபத்துகளிலிருந்து சில நேரங்களில் அதை காப்பாற்றியும் முடிகின்றது. நமக்கு தெரியாது போயிருந்தா என்ன நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கா? ஆனா நம்பிக்கைன்னு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருவர் எண்ணத்தை பொறுத்தது, ஒவ்வொருவர் நம்பிக்கையை பொறுத்தது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது என்னை பொறுத்தளவு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம். உங்களை திருத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு கிடையாது. ஏன்னா எனக்குள் இருக்கின்ற அந்த இரையாற்றலை தேடி போகின்ற பயணத்திலே நான் மற்றவர்களுக்காக நேரம் செலவிடுவதற்கு நான் அவ்வளவு பக்குவப்படவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. மற்றவர்களை யார் திருத்த முற்படுவார்கள் என்றால் தன்னை அறிந்த ஒருவர் வேணா மற்றவர்களை திருத்த முற்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஞானியர்கள் இங்கே யாரும் இருக்கிறார்களா என்றால் தற்காலத்திலே அப்படி இல்லை. எல்லாம் அரிதாரம் பூசிக்கிட்டு தான் இருக்காங்க. தங்களை ரொம்ப நல்லவங்களா நினச்சிக்கிட்டு, தங்களை ரொம்ப மேதாவியாக நினச்சிக்கிட்டு, நம்மளை விட எல்லாரும் முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அது வித்தியாசமான ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. தான் பெரிய அறிவு ஜீவி அப்படின்ற மாதிரி எண்ணங்களை கொண்டவர்கள் மற்றவர்களையெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்ல வரதை ஆழமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத வாக்கியங்களை எல்லாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய மேதாவி என்ற எண்ணம் கொண்டிருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புத்தகம் எழுதுவது உண்டு. சில பேர் வந்துட்டு அதுக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் வாங்குவாங்க, இந்த வரிகளுக்கு இந்த எழுத்துகளுக்கு இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஒரே விஷயம்தான், உலகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன, உலகம் தோன்றி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு கொஞ்சமாக நம்ம அறிவு கெட்டியவாறு யோசிச்சு பார்க்க. குறைஞ்சது அப்படியேன்னு சொல்லுவோம், ஒரு 5000 ஆண்டுகள் ரொம்ப கம்மியாக, ரொம்ப கம்மியாக ஒரு 5000 ஆண்டுகள் இந்த மனிதன் வந்துட்டு நாகரிகம் படைத்தவனாக இருந்திருக்கிறான் என்றால் எந்த மனிதன் மூளையிலும் உருவாகாத அந்த வாக்கியங்களா இன்று உங்கள் மூளையில் உதித்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மீடியம் இருக்கு, எழுத்து அல்லது அச்சு ஊடகம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மீடியாஸ் இருக்கனால என் மண்டையில இது தோணுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சத்தியமா அது நம்ம மண்டையில மட்டும் தோணாது. சமகாலத்திலே எனக்கு தோன்றுகின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இன்னொரு மனிதனுக்கும் தோன்றும், இன்னொரு மனிதனும் பேசுவான். ஆனால் அவன் பேசக்கூடிய இடம் வேறாக இருக்கும், அடியேன் பேசக்கூடிய இடம் வேறாக இருக்கும். எனது இந்த பேச்சு ஒரு 100 பேரை போய் அடையலாம், 1000 பேரை போய் அடையலாம். ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சு இன்னும் 1,00,000 பேரை சென்றடையலாம். நான் தான் முதலில் பேசினேன் அந்த வாக்கியத்திற்கு யாரும் முன்னுரிமை கோர முடியாது. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இது நிறைய பேருக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் தான் என்னை தொடர்ந்து ஒரு மதம் வரும் இந்த மாதிரி நிறைய பேசுறவங்களை எல்லாம் பார்த்தா நகைப்புக்குத்தான் உட்பட வேண்டியது. உண்மையான ஆன்மீகவாதிகளா அப்படிங்கிற மாதிரி யோசனையெல்லாம் தோன்றுகிறது. காரணம், எந்த ஆன்மீகவாதியும் மற்றவர்களை குறை சொல்வதில்லை, மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. மாறாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையைத்தான் வெளிப்படுத்துவார்கள். தான் சொல்வதுதான் வேதம் என்று யாரும் சொல்வதில்லை. ஒரு வகையாக அம்மனிதன் மறைவிற்கு பின்னால் அவன் சொன்ன விஷயங்களில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பின்பு அவர் கூறிய வாக்கியங்கள் வேணால் வேத வாக்குகளாக மாறலாமே தவிர, வாழும் பொழுதே நான் சொல்வது வேத வாக்கு என்று யாரேனும் சொல்கிறார்கள் அப்படின்னா அறியாமல் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்று பொருள். காரணம், அவர்கள் சொன்னது இப்போது சொன்னதல்ல, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மனிதனால் உச்சரிக்கப்பட்ட வாக்கியங்களாக கூட அது இருக்கலாம். இன்று நமக்கு தெரிகிறது, அதனால் நாம் உரிமை கோருகின்றோம். அவ்வார்த்தைகளை ஒரு எண்ணங்களாக ஏற்கனவே அவர்கள் பிரதிபலித்திருக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா நம்ம தெளிவடைஞ்சிருவோம். என்ன, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு உலகத்துக்கு வந்தோம். ஏதோ கடவுள் சொல்ல சொன்னார், சொல்கிறோம். ஏதோ கடவுள் மற்றவர்களுக்கு உபதேசிக்க சொன்னார், உபதேசிக்கின்றோம். அவ்வளவுதான் நம்ம வேலை. அதை தாண்டி நான் இப்படி என்னை தொடர்ந்து ஒரு மதம் வரும், நான் என்னை வந்து கடவுளாக கொண்டாடுவாங்க அப்பா அப்படின்னு இருக்குல்ல. பொதுவாக புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போக போக பக்குவம் அடைந்தவர்கள் மௌனத்தை கடைபிடிப்பார்கள். காரணம், நிறைய உண்மையை உணர அவ்விடத்திலே அமைதி மட்டுமே குடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் வந்துட்டு பக்குவம் அடைவதாக எண்ணிக்கொண்டு நிறைய பேச ஆரம்பிச்சிடும். இப்போ அடியன் உளர்ற மாதிரி நிறைய பேசுகிறோம். அப்படி பேசுறதுனால ஒரு பொருளும் அங்கு இருக்க போவதில்லை. இது திருமந்திரத்தில் ரொம்ப எளிதாக சொல்லப்படும். அது பக்குவம் அடைந்து விட்டால் வார்த்தை வராது.
நிறைய இப்போ அடியேன் சொல்வது, இன்னும் ஞானம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அடியேன் குறை கூட மாதிரி எப்ப பாரு கூத்தாடிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா எதுவுமே பேசாம நிறை குடம் ததும்பாது அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருப்பாங்கல்ல, அவங்க பக்கத்துல போய் உக்காந்தீங்கன்னா அவங்க உபதேசம் உங்களுக்கு புரிஞ்சிடும், பேசாமலே புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஞானியர்களை தேடி போங்க. நான் ஒரு 10 புத்தகம் எழுதிட்டேன், 15 புத்தகம் எழுதிட்டேன், நான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி போறதுல உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில உண்மையான ஞானம் யாரிடம் கிடைக்கும் அப்படின்னா, வார்த்தைகளை குறைத்து கொண்டு அமைதியாக இருப்பவரிடம் அமைதியாக நீங்கள் அமரும் போது அவர் வார்த்தைகளால் அல்லாமல் அவர் எண்ணங்களால் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார். அதுதான் உண்மையான ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல தெளிவா வச்சுக்குங்க.